அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் டைம் பாஸுக்காண்டி ஒத்த வலை விட்டு முரல் மீன் பிடிக்கிறத பாருங்கள். அவங்க சின்ன பசங்க எவ்வளோ சந்தோஷமாக மீன் பிடிக்கிறான்னு பாருங்கள். நன்றி. முரல் வலையை அழகாக அடுக்கி பாருங்கள். சிக்கு இல்லாமல் முரல் வலையை 2 சைடும் அடிக்கிட்டு நம்ம பசங்க தண்ணிக்குள்ளே விட போயிட்டாங்க. ஒரு கூட்டத்தை பார்த்து வச்சு வளைச்சி வரையில் பாருங்கள் 2 பேரும் ஒரு கூட்டத்தை கணிச்சு அந்த கூட்டத்தை அப்படியே ரவுண்ட் பண்ணி வளைச்சாங்க. மீன் என்ன நினச்சி என்னமோ தெரில, மீன் ஒரு சைடு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சி அந்த மீனை ஃபுல்லாக அடிச்சு விட்டாங்க. அப்படி இருந்துமே அந்த மீன் கூட்டம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் பாருங்கள், தம்பி மீனை விரட்டி அடிக்கிறான். ஆனால் அந்த மீன் கூட்டம் உள்ளே போகாமல் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுச்சு. சரி மறுபடியும் இங்கிட்டு மடக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு சைடு போய் வச்சாங்க. நம்ம தம்பிங்க ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ஈவினிங் டயத்தில் குழம்பு தேவைக்காண்டி டைம் பாஸுக்காண்டி மீன் பிடிக்கிறதா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. தம்பிகளுக்கு நல்லாவே நீச்சல் தெரியும். பாருங்களேன், அவங்க வலையை எடுக்கிற ஸ்பீடையும் வலை வாங்குகிற ஸ்பீடையும் கரையில் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுமோ, அவங்களால எவ்வளோ தூரம் நீச்சல் அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடுவாங்க. பாருங்கள், மீன் அந்த சைடு போயிடுச்சு. மறுபடியும் வலையை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த சைடு போய் மடக்குனாங்க. பாருங்கள், இப்போ ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவே வலையை வரித்து பாருங்கள் 2 சைடு வலையை மடக்கிட்டு உள்ள மீன் எடுத்துட்டான். பாருங்கள், தம்பி அருண் அந்த தண்ணியை அடிச்சு விட்னா மீன் உள்ளே போயிடும். இது நம்ம முரல் மீன் சொல்லுவோம். இது இங்கிலீஷில் நீட்டில் பீஸ்ன்னு சொல்லுவோம். கரையில் நின்று பார்த்தோம்னா அந்த முரல் மீன் வர்றது அழகாக தெரியும். அதை பார்த்துட்டு தான் தம்பிங்க வலையை விட்டு மடக்குறாங்க. பாருங்கள், தம்பிங்க ஸ்பீடு வேறு லெவலில் இருக்குது. தம்பிங்க வலையில் முரல் மீனை பிடிச்சிட்டாங்க. பாருங்க, காட்டுறா தம்பி சந்திரி முரல் மீனை பிடிச்சிட்டான். பாருங்க, அடுத்தடுத்து முரல் மீனை பிடிக்க போகிறாங்க. கரையை வச்சு அருண் சந்திரி அந்த ஓடுறா அப்படிங்களா. தம்பிகளுக்கு முரல் மீன் மாட்டிக்கிடுச்சு. பாருங்கள், அடுத்தடுத்து நல்லா முரல் மீன் பிடிச்சாங்க. முரல் மீன் பிடிச்சதுக்கு வீட்டு குழம்பு துவைக்க போக அன்றைக்கில் யாராச்சும் கேட்டால் கையிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க. தம்பிங்க காசு வாங்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பாருங்கள், வலைகளில் கொஞ்சம் பாசி அதிகமாகிடுச்சு. அந்த பாசியும் கழித்து எடுத்துக்கிட்டாங்க. தம்பிகளுக்கு நல்லா நீச்சல் தெரியும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி விடுங்க.